சமந்தி அம்மா, சமந்தி என்னாச்சு? சமந்தி அம்மாக்கு என்ன சொன்னாங்க? சமந்தி அம்மாக்கு எதுவும் ஆகாது. சமந்தி, சமந்தி அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? இப்பதான் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் எது சொல்லல சம்பந்தி. காலையில நான் போன் பேசும்போது கூட நல்லாதான் இருக்காங்கன்னு மாப்பிள்ள சொன்னாரு. இப்ப திடீர்னு என்னாச்சு? போன தடவை சம்பந்தி அம்மாக்கு உடம்பு முடியாம போனப்பவே அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அவங்க அதிர்ச்சி ஆகுற மாதிரியோ மனசு சங்கடப்படுற மாதிரியோ எதுவுமே நடக்காம பாத்துக்கணும்னு சொன்னாங்க. எங்க இங்க வீட்டுல இருக்கிற சூழ்நிலை அப்படியா இருக்கு? வரவன் போறவெல்லாம் நடந்து முடிஞ்சதை சொல்லி அவங்கள எவ்வளவு கஷ்டப்படுத்தி கடைசியில இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி படுக்க வச்சுட்டாங்க. என்ன மாப்பிள்ள, இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. அப்படி என்னதான் நடந்தது? ஒண்ணுல ஆபீஸ்ல ஒருத்தர் அதனாலதான் மாமா அம்மா இப்படி ஆயிட்டாங்க. அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு எங்களுக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க லேட் பண்ணாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்க பேசிட்டு போறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. சமந்தி அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க மாப்பிள்ள. உள்ள போய் இவ்ளோ நேரம் ஆச்சு. அப்படி ரெண்டு பேரும் என்னதான் முக்கியமான விஷயம் பேசுறாங்கன்னு தெரியலையே. சண்மதி, சம்மந்தி அம்மா இப்ப எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்காங்கப்பா. சண்மதி, நீ உள்ள போய் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்களே, என்னம்மா பேசிட்டு இருந்தீங்க? சண்மதி, உன்கிட்டதாம்மா கேக்குறேன். சமந்தி அம்மா என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல. கார்த்திக், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. பிள்ளையாரப்பா, இப்போ ராஜுமா என்ன நிலைமையில இருக்காங்கன்றத நான் சொல்ல உனக்கு தெரிய வேண்டியதில்ல. அவங்க இப்போ நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டாங்களோ அப்பவே எனக்கு அவங்க மேல இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சு. என்ன அவங்கள அத்தைன்னு கூப்பிடுறதுக்கும் எனக்கு சொந்தமா நினைக்கிறதுக்கும் தான் எனக்கு மனசு இல்ல. மத்தபடி எனக்கு ராஜுமான ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்தவங்க இப்போ இந்த கஷ்டத்துல இருந்தும் மீண்டு வரணும். அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்துக்காக அவங்க ரொம்ப நாள் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அதுக்கு நீதான் உதவி பண்ணணும். காப்பாத்துப்பா.
அவங்க எந்த அளவுக்கு உங்க மேல அஃபெக்ஷனா இருக்காங்கங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்கள மாதிரி மனசுக்கு நெருக்கமானவங்க கூட இருந்து அவங்கள பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாங்க. சண்மதி, என்னம்மா எதுவுமே பேசாம நிக்கிற? அதான் டாக்டர் இவ்வளவு தூரம் சொல்றாருல. சம்மந்தி அம்மா பழையபடி நல்லபடியா குணமாகற வரைக்கும் நீயே அவங்க கூட போய் இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறேன்னு டாக்டர்கிட்ட சொல்லுமா. ராஜிமா கம்ப்ளீட்டா குணமாகற வரைக்கும் நானே அவங்க கூட இருந்து பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. நான் சொன்ன இந்த 10 நாளும் நீங்க ஒரு குழந்தைய கேர் பண்ணிக்கிற மாதிரி அவங்கள பாத்துக்கணும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புரியுது டாக்டர், நான் பாத்துக்கிறேன். மேடம் கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க, நீங்க போய் அவங்கள பாருங்க. ஓகே டாக்டர், வாங்க. சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே. மாப்ள, இனிமே இந்த ஆபீஸ்காரங்க கிட்ட எல்லாம் அங்கேயே பேசி முடிச்சிருங்க. வீட்டுக்கெல்லாம் யாரையும் வர விடாதீங்க. பாருங்க, அந்த ஆளு வந்து பேசி எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் ஆபீஸ் விஷயங்களை பேசணும்னா ஆபீஸ்லயே பேசுங்கன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள அந்த ஆளு. கொஞ்சம் அமைதியா இரு ஸ்வேதா, சிச்சுவேஷன் தெரியாம பேசிட்டு இருக்க. ராஜிமா, ஜூஸ். ஜூஸ் நீதான் ரெடி பண்ணியா? ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. சுகர் அளவோட இருக்கு. சம்மந்திமா, வாங்க வாங்க. சம்மந்தியம்மா, உட்காருங்க. உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடம்பு சரியில்லாத நேரத்துல 4 பேரு கூட இருக்கிறது பலம். ஆனா நீங்க இருக்கிறது யானை பலம்னு சொல்ல வராங்க. அவங்களுக்கு நாங்கெல்லாம் பலம் இல்ல, நீதான் பலம் சண்மதி. நீ சம்மந்தி அம்மா பக்கத்திலே இருக்கிறதுனாலயும் பாசமா பாத்துக்கிறதுனாலயும் தான் அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காங்க. சரியா சொன்னீங்க. சண்மதி காட்டுற இந்த அன்பு எனக்கே நெகிழ்ச்சியா இருக்கு. நான் பொதுவா எதுக்கும் பயப்பட மாட்டேன். நடக்கிறதெல்லாம் கடவுள் செயல்னு நினைப்பேன். ஆனா சண்மதி கூட ரொம்ப நாள் இருக்காம போயிடுவேன்னு தான் பயந்துட்டேன். அப்படிலாம் நீங்க எதுவும் பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. இன்னும் 1 வாரம் நல்ல கவனத்தோட இருந்தா நீங்க பழையபடி ஆக்டிவா இருக்கலாம்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? எனக்கு உடம்பு சரியில்லாம போனது கூட எனக்கு வருத்தம் இல்ல. சண்மதியை எப்படி இல்லாம வச்சுக்கணும்னு நினைச்சேன். அவ இந்த வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு ஒரு புது கார் வாங்கி கொடுக்கணும்னு பிளான் பண்ணிருந்தேன். ஆனா நான் இப்படி படுத்துக்கிட்டு அவளை பணிவிட செய்ய வச்சுட்டேன். ஐயோ சம்மந்திமா, ஏன் இப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? சண்மதிக்கு ஏதாவது மன வருத்தம் இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவ சந்தோஷமா தான் இருக்கா, உங்களையும் சந்தோஷமா தான் பாத்துக்கிறா. சண்மதி, என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க? சொல்லு. சம்மந்தி அம்மா சந்தோஷப்படுவாங்களா? சொல்லு. சண்மதி, அப்பா அம்மாவை அனுப்பி வச்சுட்டு வா.
ம், வரோம் சம்பந்தி. ம். வாங்க. வரோம் சம்மந்தி. ஆ. ம், வாம்மா. வாங்க. அம்மா, வா கார்த்திக், உட்காரு. சண்மதியோட அப்பா அம்மா போயிட்டாங்களா? போயிட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா. நினைக்கிறியா? நீ அவங்கள வழி அனுப்பி வைக்கலையா? அதுதானே மரியாதையா இருக்கும். அதுக்கு தாமா போனேன். ஆனா அங்க நடந்த சம்பவம் வேண்டாமா, விடுங்க. என்னாச்சு கார்த்திக்? நீ எதையும் மறைக்கிற. அது என்னவா இருக்கும்னு எனக்கு யோசனையா இருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லு கார்த்திக். என்ன ஆச்சு? அம்மா, சண்மதி அவங்க அப்பா அம்மா கிட்ட அவளுக்கு இந்த வீட்ல எந்த குறையும் இருக்க கூடாது. அவ கோபத்துல ஏதாவது பேசினா கூட நீ ரொம்ப நிதானமா இருக்கணும் கார்த்திக். என்னால எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ இது வரைக்கும் என் மேல கோவப்பட்டாலும் சண்டை போட்டாலும் நான் அமைதியை தான் இருந்திருக்கேன். கண்டிப்பா என்னால எந்த பிரச்சனையும் வராது. உண்மையை சொல்லணும்னா நிறைய விஷயங்கள்ல சண்மதிய நான் போக்குல தான் விட்டுட்டு இருக்கேன். ஏமா, வானதி இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமாமா? நாம எந்த தப்பும் பண்ணல கார்த்திக். அவ்வளவு கோவத்துக்கு நடுவுல சண்மதி இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நாம உண்மையிலேயே அவளுக்கு எந்த துரோகமும் பண்ணலன்னு கடவுள் தான் அவளுக்கு புரிய வைக்கணும். அந்த கடவுள் சண்மதி மனச மாத்தே அவ நம்மள புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருப்பானுதான் நாம நம்பணும். அவ வீட்டுக்கு போயிருவாங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம். என்னதான் வாழ்க்கை கார்த்திக். நாம நல்ல எண்ணத்தோடயே இருப்போம். புரியுதா? சரிம்மா. சண்மதி வெறுப்ப காட்டினாலோ கோவத்தோட பேசினாலோ நாம அவகிட்ட அன்பை காட்டுவோம். அதுக்கப்புறமும் அவ இங்க இருக்க மாட்டேங்கிற முடிவோட இருந்தானா அது நம்மளோட விதி. ஒரு நிமிஷம். என்னம்மா? ஆர்த்தி கிட்ட ஏதோ கோவமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது ஒண்ணு இல்லம்மா. அவ ஒன்னும் தப்பு பண்ணல. நான் சொன்னதுக்கு தான் அவ சொன்னா. அவளை இனி திட்டாதீங்க. நீ சொல்லி இருந்தாலும் அவ சொல்லக்கூடாதுல்லம்மா. எப்படி சொல்லலாம்? மனுஷங்க மனசு எப்பவும் ஒரே நிலையாவா இருக்கும்? மாறுல்ல. நான் மாற மாட்டேன், அப்படியேதான் இருப்பேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. கீதையில சொன்ன மாதிரி மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. ஆனா நீ ஓ விருப்பப்படியே இருமா. ஓ சுதந்திரத்துல யாரும் தலையிட மாட்டாங்க. ஆனா உன்னை சீண்டி கோவப்படுத்தி ஓ மனச புண்படுத்தணும்னு தான் ஆர்த்தி விரும்புறா. அத அவங்க அம்மாவும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. அவங்க எல்லாம் அப்படித்தாமா இருப்பாங்க. அது அவங்களோட சுபாவம். வானதி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அமைதியாவே இருந்துருவா. தனக்கு சோறு போட்டு வளர்த்தவங்கன்னு ஒரு நன்றி உணர்வு அமுதா மேல வானதிக்கு இருந்துச்சு. அதனால அவ அமைதியா இருந்தா. நீ எப்படிமா இருப்ப? அதனாலதான் சொல்றேன். அவ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நான் வருத்தப்பட போறதில்ல. என் மனச அம்மாடி வேண்டாமா. நீ வந்த பிறகு இந்த வீடு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. உன்னை பார்க்கும்போது இந்த வீட்ல இருந்து காணாம போன சந்தோஷம் எல்லாமே திரும்ப வந்த மாதிரி இருக்குமா. உங்க வீட்டுல வேணா உனக்கு சண்மதினு பேர் வச்சிருக்கலாம். ஆனா எங்களுக்கு நீ வானதி தான். நீ திரும்ப போறது எங்களுக்கு பெரிய துக்கம், வலி, வேதனை. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீ எங்களை மன்னிக்க நினைச்சா மன்னிக்க முடியும். கசப்பான சம்பவங்களை மறக்கணும்னு நினைச்சா மறக்க முடியும். அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இங்க இருந்து போக முடிவெடுத்திருக்கேன். நான் இங்கே இருந்துருவேன்னு என் அப்பா அம்மா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் அதை அவங்க கிட்ட சொன்னேன். நான் யாருக்கிட்டயுமே நடக்காத ஒண்ணுக்கு நான் ப்ராமிஸ் கொடுத்து நம்ப வச்சு அவங்கள மோசம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. நீ நல்ல பொண்ணுமா.
உன்னால நல்லவங்களை புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். உன் மனசு மாறும். இல்ல நான் சொல்றத வேண்டாமா, ஏதாவது நெகட்டிவா பேசிராதம்மா. என் மனசு தாங்கல. அம்மாடி, நான் இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா. உன் கை பக்குவம் ரொம்ப பிரமாதமா. அருமையா சமைச்சிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொரியல் வைங்களேன். போதும். கார்த்திக் எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை நான் சமைச்சது பிடிக்கலையா? ஏதாவது குறை இருக்குமோ? நல்லதா இருக்கு. அப்புறம் என்ன? சண்மதி, ஒண்ணுல சாப்பிடும் போது குடிக்க தண்ணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாமா, பொரியல் வச்சுக்கோங்க. சாப்பிடுங்க. கேரட் வச்சுக்கிட்டீங்களாப்பா? இருக்கு. ஏமா, ரொம்ப பிரமாதமா. வயிறு நிறைய சாப்பிட்டேமா. சந்தோஷமா. சண்மதி, உன்னோட குக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்கு. எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். ஹேண்ட்ஸ் ஆஃப். அது போதுங்க. நான் மட்டும் தாங்க அங்க இருந்தேன். என் உசுரெல்லாம் சம்பந்தி அம்மாக்கு எப்படி இருக்கோ என்னாச்சோன்னு இங்கேயே தாங்க அலைஞ்சிட்டு இருந்தது. அப்பப்ப நான் ஆர்த்திக்கு போன் பண்ணி சம்பந்தி அம்மா நல்லா இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டே தாங்க இருந்தேன். இல்ல ஆர்த்தி? ஆமாமா. ஆமாத்த. ராஜி மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை நீங்க சொல்லிதான் தெரியணுமா? நீங்க டிராவல் பண்ணி வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்பீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க சம்பந்தி, போங்க. ஆமாங்க சம்பந்தி, எனக்கு கூட தலைவலி அப்படியே இருந்துகிட்டே தாங்க இருக்கு. ஆர்த்தி, அம்மாக்கு சூடா ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா? சரிம்மா. வர சம்பந்தி. ராஜிமா, இந்தாங்க டேப்லெட் எடுத்துக்கோங்க. எதுக்குமா இப்படி நின்னு பாத்துட்டு இருக்க? நீ வா, நம்ம உள்ள போலாம். இருடி. நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் தான் ரூம்லயே இருக்கிறது? ஆபரேஷன் பண்ணவங்க இப்படியா ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? பேக் பெயின் வரும்னு டாக்டர் சொன்னாருல்ல. ஒரு 10 நாள் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இப்படி நடந்துட்டா எப்படி ராஜிமா? சரி, ஏதோ ரிலாக்ஸேஷனுக்கு கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்தா பரவாயில்ல. மத்தபடி ரொம்ப ஸ்ட்ரெயின்ல பண்ணிக்காதீங்க ராஜிமா. நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? சரிம்மா. சண்மதி, இதெல்லாம் நாங்க சொன்னா உங்க அத்தை கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டா. ஏதோ நீ சொல்ல போய் தான் உங்க அத்தை சரின்னு சொல்லிருக்கா. இதுக்குதான் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டியங்க சொல்லணுங்கிறது. மேடம், வாங்க பாண்டியன். வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், கார்த்திக் சார் வீட்ல இல்லையா? வீட்ல தான் இருக்கான். நீங்க உட்காருங்க, நான் வர சொல்றேன். ஓகே கார்த்திக், உட்காருங்க.
உன்னை பார்க்க மேனேஜர் பாண்டியன் வந்திருக்காரு, வாப்பா. ஏன் வரேன். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. சார் உட்காருங்க. சார், நீங்க சொன்ன மாதிரியே நம்ம கம்பெனியோட ஹாஃப் இயர்லி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓ, போன வருஷம் கம்பெனி ஹாஃப் இயர்லி அக்கவுண்ட்ஸை கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் நம்ம கம்பெனியோட ரெவென்யூ 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். வாவ், சூப்பர். அது மட்டும் இல்லாம போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம நிறைய ப்ராஜெக்ட நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம் சார். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை நம்ம கம்பெனியோட ஷேர் ரொம்ப அதிகமாயிருக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்க கம்பெனியை நல்லபடியா லீட் பண்றதா சார் காரணம். அதெல்லாம் இல்ல. அதான் வரும்னு சொல்றேன்ல. கோவிலுக்கு போனாதான் ராஜிமாக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்கணும்னு இல்ல. அவங்களோட நல்ல மனசுக்கு கடவுளோட அருளும் அனுகிரகமும் ராஜிமாவை தேடி வரும். இந்த நிலைமையில நீங்க கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம் ராஜிமா. கொஞ்ச நாள் போகட்டும். உங்க உடம்பு நல்லா தேறி குணமானதுக்கு அப்புறமா நாம எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போலாம். நீங்க ரூமுக்கு போங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அம்மா. யாருங்க? வணக்கம்மா. வணக்கம். நம்ம கற்பக விநாயகர் கோவில்ல போன வாரம் கும்பாபிஷேகம் நடந்தது. உங்களுக்கு உடம்பு முடியாததுனால கோயிலுக்கு வர முடியல இல்லையா? அதனால இன்னைக்கு மண்டகப்படியில உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். நேத்தே உங்க மருமக கோயிலுக்கு வந்து உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு பிரசாதம் கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. அதான் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்கம்மா. தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் பர்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்கலி பவா சர்வாபேஷ சித்தி ரஸ்து. அம்மா, நேத்து உங்க மருமக கோயிலுக்கு வந்து மனமுருகி ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அது நிச்சயம் உங்களுக்காக தான் இருக்கும். அவங்க வேண்டுதல் படி நீங்க ஆரோக்கியத்தோட சந்தோஷமா தீர்க்க ஆயுளோட இருக்கணும். உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் கோயிலுக்கு வாங்கம்மா. சண்மதிமா, நீங்க சொன்ன மாதிரி ராஜேஸ்வரி அம்மா பேர்ல தினமும் அர்ச்சனை பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கேன். இனி தினமும் பகவான் அருளோட பிரசாதமும் வந்து சேரும். அப்ப நான் வரேம்மா. வரேன். வாங்க. கோவில் பிரசாதம் அதுவா என்ன தேடி வரும்னு சொன்னதுக்கான அர்த்தம் இதுதானா? ஆமா ராஜிமா, நீங்க நினைச்ச மாதிரியே கோவில்ல உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் தான் கையில வந்துருச்சுல்ல. இப்போ நிம்மதி தானே, சந்தோஷம் தானே உங்களுக்கு? சரி வாங்க, டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். பாத்தியா, ராத்திரி முழுக்க உட்கார்ந்து யோசிச்சல்ல, அவ நேத்தே போய் முடிச்சிட்டு வந்துட்டான். இந்த வக்கீல் லேசுப்பட்டவ இல்லடி, தந்திரக்காரி. அடுத்து நீ யோசிக்க போறது எதுவா இருந்தாலும் அவ மூளைக்கு எட்டாத அளவுக்கு பார்த்து யோசிக்கணும், புரியுதா? சொல்லு சண்மதி. அம்மா, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நீ இப்படி ஏதாவது சொல்லணும்னு தான் நானும் அப்பாவும் காத்துக்கிட்டு இருக்கோம். மா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு கேளு. நீயா ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு பேசாத. சரி, என்னன்னு சொல்லு. நான் இன்னைக்கு மறுபடியும் என்னோட சீனியர் ஆபீஸ்க்கு போறேன். இன்னைக்கு பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போறேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, சம்மந்தி கிட்ட சொன்னியா? அவங்க என்ன சொன்னாங்க? நீ போறேன்னு சொல்லிருந்தா அவரு போவேனான்னு சொல்லிருக்க மாட்டாரே. நீ ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல சண்மதி, உன் மாமியார் குணத்தை பத்தி சொன்ன. சரி, அதை விட மாப்பிள்ளை கிட்ட சொன்னியா? அவர்கிட்ட எல்லாம் சொல்லல. அவர்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? சரி, நீ உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டல, விடு. பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. லேட் ஆயிடுச்சுன்னா போன் பண்ணி சொல்லு. அப்பப்ப ஏதாச்சும் சாப்பிடுமா,
லஞ்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டல, போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போ. அம்மா அது எல்லாமே பண்ணியாச்சு. ஆ, ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தாம்மா. சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இப்போ வருத்தம் அது இதுன்னு சொல்ற? இல்ல, ஆ, அப்பா எனக்கு முதல்ல ஒரு லாயர் கோட் வாங்கி கொடுத்தாருல்ல, அது அயன் பாக்ஸ் பட்டு கருகிடுச்சுமா. ஒரு மாதிரி சென்டிமெண்டா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல சண்மதி. அதான் நீ எதுக்கெல்லாம் சென்டிமெண்ட் பார்க்கணுமோ அதுக்கெல்லாம் பார்க்காத. மா, ஃபோன் பண்ணும்போது ஜாடியா அட்வைஸ் பண்ற, பேச விட மாட்டிய நீ என்ன? மா, வீட்ல இருக்கிற மத்த எல்லா கோட்டையும் எடுத்து வை, நான் என்னோட வேலையை முடிச்சிட்டு வந்து வாங்கிக்கிறேன். அம்மா, அப்புறம் அப்பா கிட்ட இந்த கோட் கருகுன விஷயம்லாம் சொல்லாத. என்னை விட அப்பா தான் ரொம்ப சென்டிமெண்ட், அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. சரி, நீ எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போறேன்ல, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் வைக்கிறேன். சரி. நான் இப்பதான் வந்து ராஜிமா. உன் கோட்டை எடுத்துக்கிட்டியா? அத கொண்டு போய் கபோர்ட்ல பத்திரமா வை. இனிமேலாவது அயன் பண்ணும்போது ஜாக்கிரதையா அயன் பண்ண. ராஜிமா, அப்போ இந்த எம்ப்ராய்டரி நான் தான் அந்த கிழிஞ்ச கோட்டை ஸ்டிச் பண்ணி வச்சேன். உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம்? நான் உங்களை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். எவ்வளவு நேரம் தான் நான் ரெஸ்ட்லயே இருக்கிறது? அதுவும் இல்லாம காலையில நீ ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போது அம்மா கிட்ட நீ போன்ல பேசினத நானும் கேட்டேன். இது நீ வேலைக்கு சேர்றப்போ முதல்ல உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுத்த கோட், ரொம்ப ராசியான கோட்டுன்னு நீ சொன்னத நான் கேட்டேன். நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சென்டிமெண்டாவும் மனசுக்கு நெருக்கமானதாவும் நினைக்கிறப்போ அதுல சின்ன ஒரு குறை வந்தா கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையில அயன் பண்ணும்போது அந்த கோட்டு கருகி போனது உன் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதான் திரும்பவும் நீ யூஸ் பண்ற மாதிரி தச்சு வச்சேன். இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்லாம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எந்த குறையும் இல்லாம திரும்பவும் உன்கிட்டயே ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். அதான் ஸ்டிச் பண்ணேன். சரி, நீ ஆபீஸ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்ப, நீ சாப்பிட்டு படு, நம்ம காலையில பேசிக்கலாம். சரிடி, நான் வச்சிடுறேன். கார்த்திக், ஒரு நிமிஷம். என்ன, ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? இது நீ வாங்கிட்டு வர்றதுக்காக இல்ல, நீ ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தல அதுக்குதான். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்க வேண்டியது. நீ தான் எனக்கு கோட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தேன்னு கொரியர் பாய் என்கிட்ட சொல்லிட்டான். அவன் சொல்லலனாலும் நான் அதை கண்டுபிடிச்சிருப்பேன்னு வையேன். எப்படி? என் கோட்டு பொசுங்கும் போது என் கூடவே இருந்து பார்த்தது நீதான். அப்போ நீதான் எனக்கு புது கோட்டு ஆர்டர் பண்ணிருக்கணும். இதுதான் அட்வொகேட் பிரைன் சொல்றது. வாவ், யூ ஆர் கிரேட். இந்தா, நீ ஆர்டர் பண்ண கோட்டுக்கு உண்டான காசு. வாங்கிக்கோ. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. கரெக்டா இருக்கா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சும்மா வாங்க கூடாதுன்னு நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அதுல போட்டிருந்த மாதிரி கோர்ட்டோட விலை வந்து 1150 ரூபாய். ஆனா அந்த கோர்ட்டை அந்த பையன் ஆபீஸ்ல கொண்டு வந்து டெலிவரி பண்ண ஷிப்பிங் சார்ஜ் இருக்குல்ல, அது 150 ரூபாய். மொத்தமா சேர்த்தா 1500 ரூபாய். சொல்ல மறந்துட்டேன், டிப்ஸ் வந்து 30 ரூபாய். டிப்ஸா? டிப்ஸ் தான்.
அ- ஆ இங்க பாரு, அதெல்லாம் நீ எனக்கு கேட்காம கோட் ஆர்டர் பண்ணல. அதுக்கான ஃபைன் தான் அந்த 150 ரூபாய். மத்தபடி அந்த கோட்டுக்கு உண்டான காசெல்லாம் நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த டிப்ஸ் கிப்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சொல்லுமா. ஒண்ணும் இல்ல, என்னன்னு தெரியல, திடீர்னு லேப்டாப் பயங்கரமா ஹேங் ஆகுது. கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்க்க முடியுமா? நீ நாளைக்கு காலையில கடைக்கு கொண்டு வாமா, என்னன்னு பாத்துட்டு நாளைக்கு மத்தியானம் கொடுத்துறேன். ஐயோ அண்ணா, அவ்வளோ டைம் இல்லைண்ணா. ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலையை நான் இப்பவே முடிச்சாகணும். லேப்டாப் ஹேங் ஆனதுல நான் டைப் பண்ண கேஸ் ஃபைல் எல்லாம் ரெக்கவர் ஆகாதோன்னு பயமா இருக்குண்ணா. நீங்க கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்களேன். இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், நான் கூட வரேன். இல்லம்மா, நான் இப்பதான் வெளியூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். நான் வர்றதுக்கு எப்படியும் 10-11 மணி ஆயிடும். 10-11 நான் வந்தோட உனக்கு போன் பண்றேம்மா. அண்ணா, ஹலோ ஹலோ அண்ணா. சண்மதி, இப்ப என்ன, லேப்டாப் ஹேங் ஆயிடுச்சு, அது என்னன்னு பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் பாக்குறேன் கூட. இல்ல, இது ஏதோ சாஃப்ட்வேர் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாது. இது மட்டும் நான் முடிச்சிட்டு போகலாம், அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்றது? சண்மதி, அதான் நான் பாக்குறேன்னு சொல்றேன்ல. லேப்டாப் ஒரு நிமிஷம் கொடு. சரியாயிடுச்சு, யூஸ் பண்ணு. நீ சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் பிரச்சனை தான், இல்லைன்னா சரி பண்ணிட்டேன். இனிமே இந்த ப்ராப்ளம் இருக்காது. நீ தேவலாம் போட்டு குழப்பிக்காத, ஒர்க் கண்டினியூ பண்ணு. ராஜி, என்னங்க சாரு யார் ராஜி? என்னங்க யாருன்னு தெரியலையா? நம்ம வருணோட அப்பா அம்மா. ஓ அப்படியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் சட்டு ஞாபகம் வரல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லது. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் உங்களை பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். கல்யாணமா? என்ன இப்படி திடீர்னு வந்து சொல்றீங்க? வருண், கல்யாணம் முடிவானத பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. முறைப்படி நாங்க வந்து சொல்லணும்ன்றதாலதான் அவன் சொல்லாம இருந்திருப்பான். ஒரு நல்ல இடமா அமைஞ்சு வந்ததுங்க, அதான் பேசி முடிச்சிட்டோம். நல்ல விஷயம் தானே. நானே இவங்கிட்ட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடான்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும் சார், பாத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தான். இப்பவாது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம் இல்ல ராஜி? உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து அவன் மேல அக்கறைப்பட்டு அவனுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி அவன் கல்யாணத்துக்கும் நீங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணணும். வாங்க கொடுத்துடலாம்ப்பா. வாப்பா. என்னங்க வாங்கிக்கவா? இதுவும் எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி தான். நிச்சயமா நாங்க எல்லாரும் வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷமா. அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க இருங்க, வராதவங்க வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோங்க. ஆமா சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஆர்த்தி, உட்காருங்க. நீங்க உட்காரு. உட்காருப்பா. சீக்கிரம் போ ஆர்த்தி, அங்க என்ன இருக்குன்னு பாரு. எங்கம்மா? ஏண்டி இப்படி பச்சை மண்ணா இருந்து என் உயிரை வாங்குற? மாத்திரை எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுருங்க ராஜிமான்னு அந்த சண்மதி சொன்னால அந்த மாத்திரை எடு. சீக்கிரம் அத்தை கிட்ட கொடுத்துடட்டா? அப்படியே போட்டனா கொடு.
ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல? அப்ப இந்தா இத அங்க வச்சிரு, அங்கே இருக்கட்டும். என்னம்மா மாத்திரை இது? தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரையா? ஏய், ஏன்டி இப்படி ஊற கூட்டுற? வெடியங்க வெய், வா வாடி, சீக்கிரம் வா 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 வா. என்ன பண்ணாங்க? ஏண்டி, நான் என்ன தூக்க மாத்திரை வச்சு உன் மாமியார கொல்ல போறேனா? இந்த கத்துற வழக்கமா தூங்குறத விட ஒரு 6 மணி நேரம் அதிகமா தூங்குவாங்க, அவ்வளவுதான். அது எப்படிமா தண்டனை ஆகும்? அதுதான் அவங்களுக்கான தண்டனை. யார்டி சொன்னது? நம்ம கிட்ட வாய்க்கு வாய் பதில் பேசுவாள்ல சண்மதி, அவளுக்கு தான் தண்டனை. அவளுக்கா? சண்மதிக்கா? புரியலையா? இப்ப இந்த தூக்க மாத்திரையை சாப்பிடுற உன் மாமியாரு நல்லா தூங்குவாங்க. வழக்கத்தை விட மாறா இவ்ளோ நேரம் தூங்குறாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கேள்வி வருமா? அப்ப இந்த மாத்திரை கொடுத்தது யாருங்கிற கேள்வியும் வரும். அப்ப கடைசியா சண்மதி தான் அந்த மாத்திரையை கொடுத்தான்னு எல்லாருக்கும் தெரிய வரும். கார்த்திக் சும்மா இருப்பானா? நீ எதுக்கடி எங்க அம்மாக்கு மாத்திரையை மாத்தி கொடுத்த, ஒழுங்கா கொடுக்க தெரியாதா அப்படின்னு தாட் பூட் தஞ்சாவூர்னு எகிருவான். அவன் அப்படி எகிர்னா வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஐயோ ராஜேஸ்வரி கொல்ல பாத்தியே, ஏமா இப்படி பண்ண, பார்த்து செய்யக்கூடாதுன்னு ஆளால கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டாதான் லாயர் அம்மாக்கு பிடிக்காதே. போடா நீயுமாச்சு உங்க அம்மாவுமாச்சுன்னு பொட்டியை தூக்கிக்கிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா. இவ்ளோ பெரிய பிளான், சூப்பர் மணி. எல்லாம் உனக்காக தான்டி, உன் நன்மைக்காகத்தான், ஓ எதிர்காலத்துக்காகத்தான். சரி வா, யாராவது வந்துட போறாங்க, போயிடலாம்.